வணக்கம். நான் உங்கள் பவுலி. இன்றைக்கி ஒரு விவசாயத்தை அக்ரிகல்ச்சருக்கு நம்ம அண்டர் கிரவுண்ட் பைப்பு போடுறதுக்கு வந்திருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் பவுலி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய வரும். இந்த வய எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்குது ஃபுல்லாகவே. சும்மா இப்போதைக்கு என்ன பண்ணுறேன்னா, போர்லேருந்து குளத்துக்கு தண்ணி விடுறதுக்காக இடையில 2 வயர் இருக்குது. அதுக்கு மட்டும் தண்ணி விடுறதுக்கு ஸ்டார்டிங்கில் 2 வயர் இருக்குது. அது போடுறதுக்கு சொல்லியிருக்காங்க. 3 இன்ச்சு டெலிவரி தான். த்ரெட்டு எல்லாம் இப்போ கழட்டி எடுத்துருக்கோம். பிவிசி பைப்பு தான் சும்மா நார்மலாக ஒட்டி வச்சுருந்தாங்க. இது ஜிஐ பெண்டு. த்ரெட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதில் ஃப்ளாஞ்சு ஃபஸ்ட்டு ஏற்றிப்போம். நாங்கள் அக்ரி மாஸ்டர், அந்த சூப்பர் பிளாஸ்டர், அந்த அக்ரி மாஸ்டர் அந்த பைப்பு தான் போட போகிறோம். மொத்தம் 16 லென்த்து போட போகிறோம். இப்போதைக்கு 16 லென்த்து அளந்தாச்சு. அதுக்கேற்ற மாரி ஜாமா ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த எல்போவில் த்ரெட்டு க்ளீன் பண்ணியாவது க்ளீன் பண்ணிவிட்டு அதில் ஃப்ளாஞ்சு ஏற்றுட்டாங்க. த்ரெட்டு க்ளீன் பண்ணி ஜேசிபியும் ஓட்டிடுது. நம்ம வரப்பு சென்டரில் போடுறதுனால 2.5 அடி இருந்தால் போதும். வயலில் தான் போகிற மாதிரி இருந்தால் ஒரு 3 அடி போட்டோன்னா நம்ம கேஜ்வியில் தான் போகிறப்ப கொஞ்சம் இறங்குன்னு கஸ்டமர் பயப்படுவாங்க. அதுக்காக தான் இப்போ ஃபிட்டிங் எல்லாம் வந்திருக்கு. ஃபிட்டிங் எல்லாம் ஃபுல்லாக 4 இன்ச்சு வால்வு, ஏர் வால்வு 3 இன்ச்சு எல்லா ஃபிட்டிங்கும் வந்திருக்கு. இப்போ எம்டி அர்த்தாகுது. எம்டி அந்த ஃப்ளாஞ்சை விட்டு வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக அர்த்தாகுது. மற்றபடி ஃபிட்டிங் எல்லாமே சால்வெண்ட், பிவி சால்வெண்ட், புஷ் எல்லாமே வந்துட்டு இப்போ எம்டி இதேமாரி அறுத்துக்கிட்டோன்னா, ஃப்ளாஞ்சிக்கு ஏற்றமாரி அறுத்துக்கிட்டோன்னா நம்ம ஃப்ளாஞ்சிக்கு வெளியில் வராமல் இருக்கும். வெளியில் வந்துச்சுன்னா நம்மளுக்கு இடித்து ஃப்ளாஞ்சி வாசர் வழியாக லீக்கேஜ் வரும். பிவிசி வால்வெலாம் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணுறது. இது 3 இன்ச்சு ஏர் வால்வ் வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ ஃப்ளாஞ்சு ஃபஸ்ட்டு செட் பண்ணியாச்சு. இதில் 3 இன்ச்சு ஃப்ளாஞ்சு போட்டாச்சு. பக்கத்தில் 3க்கு 4 ஃப்ளாஞ்சு போட்டாச்சு. 2 ஃப்ளாஞ்சு வாசர் போட்டு லைட்டாக டைட்டு வச்சா மட்டும் போதும். லீக்கேஜ் இருந்தால் மட்டும் லைட்டாக டைட்டு வச்சிங்க. இதில் டீ போட்டு ஒரு ஏர் புஷ்ஷு போட்டு 3க்கு 4 புஷ்ஷு போட்டு ஏர் ஒன்று தூக்கியாச்சு. இது வழியாக பெண்டு பொண்ணு போட்டாச்சு. இடையில ஒரு பைப்பு மவுத்து கேட்டாங்க. இப்போ ஃபிட் பண்ணிவிடுவோம் அதை. இப்போ இந்த சைடு ஃபுல்லாக அப்படி ஜாயிண்ட்டை போட்டுக்கிட்டே இந்த சென்டரில் மட்டும் 2 மவுத்து, மற்றபடி குளத்தில் மவுத்து கேட்டிருக்காங்க. மற்றபடி ஆல்ட்ரேஷன் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்சம் எது மவுத்து ஏன்னா போட தான் அவங்களுக்கும் தெரியும். இப்போ அதுக்கேற்ற மாதிரி ஜேசிபி சின்ன பக்கெட் போட்டு தான் ஃபுல்லாக ஆழம் எடுத்திருக்கு. நம்ம மட்டமாகவும் எடுத்து போயிட்டுருக்காங்க. நம்ம மட்டும் ஈரமண்ணாக இருக்காங்க. ஏற்கனவே கருப்பு வசு போட்டதுனால தண்ணி அதிகமாக இருக்காங்க. ஈரத்தில் நோண்டிட்டு வராங்க. அந்த லென்த்து அப்படியே பைப் லைன் ஃபுல்லாக போட்டாச்சு. அதில் இப்போதைக்கு இந்த சைடு பார்த்தா ஏற்கனவே குளத்தில் நம்ம பைப்பு போட்டிருந்தாங்க. இது காணு போட்டிருந்தாங்க, சிமெண்ட்டு காணு. அந்த இப்போதைக்கு வயலில் ஓடி ஊற்றுற மாரி இருந்துச்சு. இப்போ இந்த சைடு போட்டிருக்கோம். இது இடையில 2 மவுத்து கேட்டாங்களே, ஜாக்கி மர செட்டு ஒரு சைடில் போட்டாச்சு. இன்னொரு சைடு போட்டுட்டு நம்ம லாக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக காட்டுறான். இப்போ ஸ்டார்டிங்கில் மட்டும் ஏர் போதும். 2 சைடு ஜாக்கி மர செட்டு எவ்வளோ ஹைட்டு கேட்டாங்களோ அதுக்கேற்ற மாரி போட்டாச்சு. டீ போட்டு ஸ்டார்டிங்கில் மட்டும் 3 இன்ச்சு ஏர் போதும். ஏன்னா 10, 12, 14 லென்த்து 16 லென்த்து தானே வருது. அதனால் ஏர் இடையில தேவையில்லை. ஏதாச்சும் ஒரு மவுத்து ஓப்பன்லாம் இருக்கும், அந்த ஏரும் எடுத்துக்கும் ஃபுல்லாக. இப்போ இந்த சைடு ஜாக்கி மர செட்டு போட்டாச்சு. இதில் ஜாக்கி த்ரெட் இருக்கிறதுனால ஜாக்கி மர செட்டுன்னு எங்கள் சைடு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன நேம் சொல்கிறாங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த சைடு அப்படியே நோண்டி போயிட்டு இருக்குது. நம்ம பைப் லைனை வரிசைலாம் போட்டுட்டு வரோம். இந்த குளத்துக்கிட்ட மட்டும் கரை ஹைட்டாக இருக்கிறதுனால இவங்க காணை பிடிங்கிட்டு அடைக்க போகிறாங்க. இப்போ இதுக்கிட்ட மட்டும் ஏறி போகும் பைப்பு. ஏறி மேலே வால்வு கேட்டிருக்காங்க. மேலே தென்னம்புள்ள தான் வைக்கிறேன். அதுக்கு லைன் கேட்டிருக்காங்க. இந்த லைனை நம்ம போட்டது கிடையாது. இப்போ அடிஷ்னலாக ஒரு டீ போட்டு வால்வு போட்டு கேட்டாங்க. நம்ம அடிஷ்னலாக போட்டிருக்கோம். வால்வு தான் க்ளோஸ் பண்ணால் தான் அதில் தண்ணி வரும்னு சொல்லியிருக்கோம். நம்ம தண்ணி லைன் மாரி போட்டுருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ குளத்துக்கும் வர்றதுனால இதான் ஃபஸ்ட் டைம் போடுறதுனால இதேமாரி போடுற மாரி ஆகிட்டு. இப்போ 4 இன்ச்சு வால்வு கண்ட்ரோல் கீழே இறங்கி போடாமல் இருக்கிறதுக்காக போட்டோம். அது பைப்பு ஹைட்டாக போகிறது போட்டோம். கரைன்னு சொன்னாங்க. அதுக்கேற்ற மாரி ஆல்ட்ரேஷன் பண்ணி போட்டுட்டோம். இப்போ 2 எள்ளு போட்டாச்சு. ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே டீ போட்டு 1.5 ரெடியூஸ் பண்ணி 2 சைடு தென்னம்பிள்ளைக்கு வர மாரி வால்வு திறக்கிற மாரி நம்ம 1.5 வால்வு போட்டிருக்கோம். இங்கே 4 இன்ச்சு வால்வு அரை வால்வு திறந்து க்ளோஸ் பண்ணால் தான் இதில் தண்ணி ஏறும் ஃபுல்லாக. இல்லைனா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிங்கன்னா ப்ரெஷர் 1.5 தானே போட்டிருக்கோம். 1.5 போட்டதுனால ஃபுல் ப்ரெஷரில் அடிக்கும். அது சுத்தப்பட்டு வராது. பைப்பு டேமேஜ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம இந்த வால்வு போட்டு இந்த வால்வை மட்டும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி விட்டுட்டு ஜேசிபிக்கு வேலையை நெருக்கிப்போம். ஃபுல்லாக ஜேசிபி தண்ணியை விட்டுட்டுனா மூடுறதுக்கு பார்ப்போம் நம்ம. இப்போ இந்த சைடு ஃபுல்லாக கரை இருக்கிறதுனால இவ்வளோ ஹைட்டு போட்டிருக்கோம். சரி, அதில் ஃப்ரண்ட்லேயும் ஒரு எல்லை போட்டு மடக்கி இப்போ தண்ணியை உள்ளார விட்டுருவோம். ஃபுல்லாக பைப் லைனில் மவுத்து திறந்து தண்ணியை விட்டுட்டு இப்போ தண்ணி திறந்து ஓடின பிறகு தான் அந்த பைப்பு என்ன ஆகுனா, பைப்பு தண்ணி நின்றுச்சுன்னு வச்சிங்க வெயிட்டில் நிற்கும். ப்ளஸ்ஸு தண்ணியில் ஊழ்ந்து கட்டி ஊழ்ந்தால் கூட
டேமேஜ் ஆகாது, பைப்பு அதிகமாக டேமேஜ் ஆகாது. இதுமாரி ஃபுல்லாக தண்ணி விட்டுங்க, செட் ஆகிறதும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த சைடு பைப்பு ஆடாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் சப்போர்ட்டுக்காக பிடிச்சிருக்காங்க. இப்போ தண்ணி ஃபுல்லாக இருக்குது, இடையில தள்ளிட்டு வந்தாவது பைப்பு கிளம்பாமல் இருக்கிறதுக்கு. பைப்பு ஆட்டோமேட்டிக்காக நம்ம தண்ணியை தான் விட்டு ஓடிட்டு இருக்கப்போ நம்ம குளம் இருக்கிறதுனால ஓப்பன் பண்ணி தண்ணியை அதில் விட்டுட்டு நம்ம பட்டு மண் தள்ள ஆரம்பிச்சிடலாம் ஃபுல்லாக. அதில் ஜேசிபி இடையில தள்ள சொல்லியாச்சு. ஃபுல்லாக ஈரம் மண்ணாக இருக்கிறதுனால ஜேசிபிக்காரங்க கொஞ்சம் பயப்படுறாங்க. இப்போ தண்ணி குளத்துலேயும் ஓட ஆரம்பிச்சிட்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த வால்வு இருக்குது பாருங்கள், இந்த வால்வில் தண்ணியை நம்ம நார்மலாக 4-5 வால்வு ஓப்பன் பண்ண க்ளோஸ் பண்ணிட்டா தான் இந்த ஒன்றதில் தண்ணி வரும். இறங்கி போய் க்ளோஸ் பண்ணாமல் இருக்கிறத மேலே டாப்பில் வச்சுருக்கோம். சென்டரில் நடப்பாதைக்காக விட்ருக்கோம். ப்ளஸ் இந்த சைடில் பார்த்திங்கன்னா மண்ணை தள்ளிட்டு இடையில தள்ளிட்டு சப்போர்ட் பண்ணிட்டாங்க ஃபுல்லாக. இந்த சைடு பார்த்திங்கன்னா தண்ணி நார்மலாக திறந்தோன்னா தண்ணியே வராது அதில் ஃபுல்லாக. நம்ம இதில் 4-5 வால்வு எந்த அளவுக்கு க்ளோஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் தண்ணி வரும் ஃபுல்லாக. இப்போ 4-5 வால்வு 6 வால்வு க்ளோஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு தேவையான தண்ணி அந்தந்த மவுத்தில் ஊற்றுற மாரி 2 ஃபுல்லாக வரும். 6 வால்வு தான் க்ளோஸ் பண்ணியிருக்கோம், ஃபுல்லாக ஊற்றுது பாருங்கள். அதுவே 2.5 போட்டுன்னா பிரச்சனை கிடையாது. 2.5 போட்டால் டபுள் சைடு பிரிஞ்சுட்டு போயிடும். இது 1.5 போட கேட்டதுனால 1.5 போட்டிருக்கோம். 2.5 தான் போகிறது ரெக்கமெண்ட் பண்ணால் அவங்க 1.5 போடுறதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த சைடு அப்படியே ஃபுல்லாக மூடி ஆகுது. இந்த சைடில் லைட்டாக அந்த வாஷரில் ஏர் லீக்கேஜ், அந்த வாஷர் மட்டும் டைட்டு வச்சா போதும். அந்த வாஷர் சீட்டிங் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும், ஓட தான். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் பவர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச வீடியோக்கள் நிறையா வீடியோக்கள் போட்டிருக்கேன் நம்ம ப்ளம்பிங்கு எலக்ட்ரிக்கல் அதை பற்றி. நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.